அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்டாக் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல ஒரு டைரக்ஷனை தான் நம்ம வீடியோல சொல்றோம். இன்னொரு டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுன்றதும் இந்த வீடியோல சொல்றோம். ஓகேங்களா? அது என்ன பிரைஸ்ங்கிறத மட்டும் தான் நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகேங்களா? அதே போல நம்ம இந்த வீடியோ போடுறது மேக்ஸ் படி மார்க்கெட் இயங்குது, அதை சார்ந்து படிங்க. உங்க பகுதியிலும் தெரிஞ்சு யார் சொல்லி கொடுத்தாலும் இப்போ கத்துக்கோங்க. அது ஒர்க் ஆகாதான் செக் பண்ணுங்க. மொத்தம் மேக்ஸ்னு ஏதோ இதாகிறத கொடுத்துருவோம். மொத்தமா ஒர்க் ஆகாத போயிட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் சரியா ஒர்க் ஆகலன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. செக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 0 to 0 கால் பண்ணுவீங்க. அந்த 5 ரூல் மஸ்ட். அது பண்றீங்கன்னா 5 ரூல்ஸ், 5 ரூல் இருக்கு இல்லையா, அது மஸ்ட். எப்போ எடுக்கணும், எந்த ஸ்ட்ரைக் எடுக்கணும், என்ன டைம்ல எடுக்கணும், என்ன விலையில எடுக்கணும், ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு 24,500 புட்டு 68 rupees சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் நிஃப்டி 50 இறங்குவதற்கும், அது ரெசிஸ்டன்ஸ் ஆச்சுன்னா நிஃப்டி 50 ஏறுவதற்குமான வாய்ப்பு. நான் இந்த ஸ்ட்ரைக்கை சொல்ல நிஃப்டி 50 தான் சொல்றேன். என்னடா ஆச்சு 68 இருக்கும்போது உங்க டிசிஷன் எடுத்தீங்கன்னா யூடியூப் பார்க்குறவங்க பெட்டரா இருக்கும். நீ டெக்னிக் நீங்க என்ன வேணா அங்கே பார்த்துக்கலாம். நாம எதுவுமே பார்க்கறதுல மேக்ஸ் வேல்யூ மட்டும். நாங்கள் ஒரு பேட்டர்னை காமிக்கல, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை காமிக்கல, ப்ரைஸ் ஆக்ஷனை காமிக்கல, எதுவுமே ஷோ பண்ணல. கரெக்டுங்களா? ஆனால் மார்க்கெட்டு சப்போர்ட் இன்ட்ரெஸ்ட் வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரீமியம் ஃபுல்லாக எரேட் ஆகிடும். நம்ம அந்த டைம் வேல்யூவே உடைச்சிட்டோம். நம்ம கால்குலேஷனில் இந்த டெல்டா காமா தீட்டா வேகார சொல்லுவோம்ல, அந்த கால்குலேஷனில் நம்ம உடச்சி தூக்கி எறிஞ்சிட்டோம் நம்ம மேக்ஸில். அதனால தான் நம்ம இது பண்ணுறோம். சரி, அது 68 வந்தால் முடிவெடுங்க, வரலையா இக்னோர் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட் தெரியாத இன்னொரு வேல்யூ வேறு இடத்துல இருக்கும், அதை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும். அது வேறு விஷயம். இங்கே வரும்போது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக. அது மட்டும் இல்லை, அந்த 68 ஏறினாலும் ஒரு வேலையில திரும்பி ஆகணும், ஆர் அதே டைரக்ஷன். அப்போ எகைன் இங்கே இன்னொரு வேல்யூ இருக்குது, இன்னொரு ட்ரெண்ட் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ண போகுதுங்கிறத புரிஞ்சுக்கணும். கீழே இறங்கினாலும் ஒரு வேல்யூ இருந்து திரும்பணும். அது அப்போ எகைன் இங்கே ஒரு வேல்யூ இருக்குது, ட்ரெண்டை சேஞ்ச் பண்ண போகுது. புரியுதுங்களா? அது அந்த டைரக்ஷனா இல்லையாங்கிறது அங்கே லைவ்ல கன்ஃபர்மேஷன் இருக்கணும், எப்படி கன்ஃபார்ம் ஆகணும். ஓகேங்களா? அப்போ ஒரு பிரைஸ் இந்த மாதிரி யூடியூப்ல என்ன போல நிறைய பேர் யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு நம்பாதீங்க. முதல்ல நான் சொல்றதே நம்பாதீங்க. நீங்க படித்து ஆராய்ந்து அது சரியா இருக்குன்னா பயன்படுத்துங்க, இல்லையா தவிர்த்துருங்க. இது நடந்திருக்கா இல்லையா நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க.